பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் ஒருவர் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அவர் வாழ்ந்து பயன் என்ன? நாம் வாழுகின்ற இந்த பிஸியான லைஃப், எனக்கு நேரம் இல்லை, ப்ரே பண்ண டைம் இல்லை, பைபிள் வாசிக்க டைம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் செய்ய டைம் இல்லை, குடும்ப ஜெபம் செய்ய டைம் இல்லை. இப்படியாக நாம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் கடவுளையும் கடவுளுடைய அரசுக்குரிய கடவுளுடைய வழிகளை நாம் மறந்து சில நேரம் இந்த உலகத்தின் போக்கிலே நாம் போய்விடுகிறோம். ஆகவே தவக்காலம் இது ஒரு நல்ல அருளின் காலம். நாம் மீண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து அவருடைய இரக்கத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் ஒரு புதுப்பித்தல் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள, ஒரு புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் நற்கருணை ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் பாவிகள். ஆண்டவரே, பல தடவைகள் உம்முடைய இறை வார்த்தையை நான் வாசிக்காமல், நான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்காமல், குடும்ப ஜெபத்தில் இருக்காமல் நான் உம்மை விட்டு தூர போயிருக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே மூழ்கி போயிருக்கிறேன். என் ஆத்மாவை இழந்து போயிருக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா உமக்குகந்த ஆத்மாவாக, எங்களுடைய இதயம் உமக்குகந்ததாக நீர் மாற்ற வாரும் என்று ஜெபியுங்கள். மகா பரிசுத்தமான நற்கருணை ஆண்டவரே, உயிருள்ள இயேசுவே, இந்த வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அருளும் ஆசீரும் இறங்கி வரட்டும். ஆண்டவரே இயேசுவே, நற்கருணை நாதரே, உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Have a blessed day. God bless you.